ஹாய் ஹலோ வெல்கம் கைஸ். நான் உங்கள் ஹோஸ்ட் பிரின்ஸ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபைவர் தமிழா. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மை ஏர்டெல் ஆப். ஏர்டெல் யூசர்ஸுக்கு அவங்களோட டேட்டா அண்ட் வாய்ஸ் பேலன்ஸ் அண்ட் எல்லாத்தையும் செக் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு வசதியையும் அண்ட் ஆல்சோ ஆன்லைன்லேயே ரீலோட் பண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு வசதியையும் உங்களோட ஃப்ரெண்டுக்கோ இல்லாட்டி உங்களோட ரிலேட்டிவுக்கோ உங்களோட மொபைல்லேருந்து ரீலோட் பண்ணக்கூடிய ஒரு வசதியையும் இந்த மை ஏர்டெல் ஆப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்பை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ண போகிறோன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோரும் உங்களோட ப்ளே ஸ்டோர் இல்லாட்டி ஆப் ஸ்டோருக்கு வந்து மை ஏர்டெல் ஆப் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ மை ஏர்டெல் ஆப்னு சர்ச் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு ஆப் வரும். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் ஆன் ஆனதுக்கப்புறமா சில பெர்மிஷன்ஸ் கேட்கும். ஸோ அதுக்கெல்லாம் அலோவ் பண்ணிவிட்டு ஆப்புக்குள்ளே போனீங்கன்னா ஓகே. ஸோ இதை அலோவ் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறமா 3 லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க, இங்கிலீஷ், தமிழ், சிங்களம். ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இங்கிலீஷே ஓகே இருந்துச்சுன்னா கெட் ஸ்டார்டட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா உங்களோட மொபைல் நம்பர் இதில் ஆல்ரெடி 075 இருக்குது. ஸோ 075க்கு அப்புறமா வர நம்பரை இதில் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஓகே. கொடுத்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமா உங்கள் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஒன்று வரும். ஸோ அந்த ஓடிபி இதில் கொடுத்தீங்கன்னா ஓகே. கொடுத்ததுக்கப்புறமா கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம ஆப்புக்குள்ளே வந்துட்டோம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டா டாப்போட பேலன்ஸ் இருக்கும். ஸோ உங்களோட ஏர்டெல் டு ஏர்டெல் கால்ஸோட அன்லிமிட்டெட் பீரியட் எவ்வளோ நாள் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதில் உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸ் பார்க்கலாம், குயிக் ரீலோட், ஃப்ளாஷ் டீல்ஸ், ரெக்கமெண்டட் பேக்ஸ்னு எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. பேக்ஸ்ன்றது கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே பாருங்கள், ஃப்ளாஷ் டீல்ஸில் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் மேலே போயிட்டுருக்கும். ஸோ இந்த டீல்ஸ் எல்லாம் நமக்கு வேணும்னா கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ கிளைம் பண்ணால் இந்த அமௌண்ட் நமக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ 112 ரூபா வந்து 10 GB எனி டைம் டேட்டா 1 டே வேலிடிட்டிக்கு இருக்குது. ஸோ இது வேணும்னா எங்களோட அக்கௌண்ட்டில் 112 ரூபா இருந்துச்சுன்னா இதை நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா கீழே பாருங்கள், ஃப்ரீடம் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் 749, 1249, 625, 1039. ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமான பேக்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா 4G டேட்டா டாப்அப் இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் லைட், அதர் பேக்ஸ். ஸோ இதில் எக்கச்சக்கமான பேக்கேஜஸ் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், ரீலோட் என்ற ஒரு டேப் இருக்குது. ஸோ ரீலோட் டேப்புக்கு வந்தோம்னா மேல் நம்மளோட நம்பர் தான் இருக்கும். ஸோ நம்மளோட நம்பருக்கு இதிலேருந்து ரீலோட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் ஆன்லைன் பேமெண்ட்டாகவும் பண்ணலாம், ரீசார்ஜ் கார்டாகவும் பண்ணலாம். ஸோ ரீசார்ஜ் கார்டுனா நம்மளோட ரீசார்ஜ் கார்டில் இருக்க நம்பர் இதில் டைப் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்தோன்னா இதில் கார்டு ஆக்டிவேட் ஆகிரும். இல்லை ஆன்லைன் பேமெண்ட்டு கொடுத்தோன்னா இதில் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 50 ரூபான்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு ரீலோட் நம்ம கொடுத்தோன்னா இதில் நம்மளோட கிரெடிட் கார்டு இல்லை டெபிட் கார்டு ஆட் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி அதை ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ ஆல்ரெடி என்னோடய 2 கார்டை நான் இதில் ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் ஆரம்பத்தில் வரும்போது இதில் எம்டியாக தான் இருக்கும். அப்படி உங்களால் இதை பார்க்க முடியலாட்டி பே வித் நியூ கார்டுன்னு கொடுத்தீங்கன்னா, அதாவது உங்களோட பேமெண்ட் கேட்வேக்கு இது கூட்டிகிட்டு போகும்போது, ஸோ கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா உங்களோட கார்டு டீட்டெயில்ஸ் அண்ட் அதர் ஸ்டஃப்ஸை இதில் கொடுத்துட்டு பேன்னு கொடுத்தீங்கன்னா ஓகே. ஸோ அந்த மாதிரி கார்டை கொடுத்தீங்கன்னா ஓகே. கார்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே. அந்த மாதிரி அமௌண்ட்டை டைப் பண்ணிவிட்டு ரீலோட் நம்ம கொடுத்துட்டு இதில் நம்மளை எந்த கார்ட்லேருந்து நம்ம ரீலோட் பண்ண போகிறோம் அப்படின்றது இந்த கார்டை கிளிக் பண்ணோன்னா ஸோ நம்மளோட கார்ட்லேருந்து உடனே இன்ஸ்டண்ட்டாகவே அமௌண்ட் டிடெக்ட் பண்ணி நமக்கு ரீலோட் அமௌண்ட் வந்துடும் ஃபோனுக்கு. ஸோ அதே மாதிரி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதில் வந்து ரீலோட் பண்ண முடியும். ஷேர் கிரெடிட் மூலமாக நம்மளோட மொபைலில் இருக்க அமௌண்ட்டை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ரீலோட் ஹிஸ்ட்ரின்னு இருக்குது. நம்ம யார் யாருக்கு எவ்வளோ ரீலோட் போடுறோன்றத ஹிஸ்ட்ரிஸை இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமா இங்கே ரைட் சைடில் பாருங்கள், மூவிஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மூவிஸில் ரீசெண்டாக என்னென்ன மூவிஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க, ஸோ எந்தெந்த மூவிஸ் நம்ம மூவி பாக்ஸில் பார்க்கலாம்ன்ட்டு இதில் எக்கச்சக்கமான சர்வீஸ் இருக்கும். அதுக்கப்புறமா பாருங்கள், வாஸ்ன்னு இருக்கும். வாஸில் வெல்கம் டியூன்ஸ், நியூஸ், அஸ்ட்ராலஜின்னு எக்கச்சக்கமான சர்வீஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இதில் தேவைன்னா இதிலேருந்தே நீங்கள் கிளிக் பண்ணி ஸோ இதிலேருந்தே உங்களோட நம்பருக்கு காலர் டியூன் செட் பண்ணக்கூடிய வசதி உங்களுக்கு இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா பாருங்கள், மை சர்வீஸில் இப்போதைக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸும் இல்லை இதில். ஸோ அதுக்கப்புறமா பாருங்கள், மெனு இருக்குது. ஸோ மெனுவில் போய் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேக்ஸ் அண்ட் ரீலோட் இருக்குது. மேனேஜ் கனெக்ஷன்ஸ், மை யூசேஜ், மை பேலன்ஸ், என்டர்டெயின்மெண்ட், இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ், இ சர்வீஸ், ஐடிடி, லொக்கேட்டர்ஸ், கெட் ஹெல்ப், எஸ்எம்எஸ் ஷெடியூலர், கிவ் அ ஃபீட்பேக். ஸோ இதில் எக்ஸ்ட்ரா விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ மேனேஜ் கனெக்ஷனில் போனீங்கன்னா இப்போ ஆல்ரெடி உங்களோட நம்பர் இதில் ஆட் பண்ணியிருக்கீங்கன்னா இது ப்ரைமரியில் இருக்கும். ஸோ இன்னொரு மொபைல் நம்பரையும் நீங்கள் இதில் ஆட் பண்ணி வச்சுக்க முடியும். ஒரு மொபைல் நம்பரில் எக்கச்சக்கமான நம்பரை நீங்கள் இதில் ஆட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், பெல் மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ரீசெண்டாக வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். ஸோ எக்கச்சக்கமான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு.
ஸோ அடுத்த பாருங்கள், இதில் மை யூசேஜ்ன்னு இருக்குது. மை யூசேஜ்னா நம்ம எவ்வளோ டேட்டா யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் செக் பண்ணலாம். ஸோ ரீசெண்டாக என்னோடய டேட்டா யூசேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வாய்ஸ் பேலன்ஸில் பாருங்கள், இங்கே எஸ்எம்எஸ், ஐடிடி ரோமிங், என்டர்டைன்மெண்ட், எக்கச்சமான விஷயம் இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதில் நம்ம எல்லாம் பண்ண முடியும். ஸோ நமக்கு தேவையான எல்லா விஷயமும் இந்த ஆப் மூலமாகவே பண்ணிக்க முடியும். ஸோ நிறைய பேருக்கு இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு தெரியாமல் இருக்கும். ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு இந்த ஆப் யூஸ் பண்ண தெரிஞ்சிருந்துச்சுன்னா தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட ஃபைவர் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் ஹோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துக்கிறது ஃபைவர் தமிழா. தமிழிலிருந்து உலகத்தை கட்டி எழுப்புவோம்.